நடுக்கமாட வீரியத்துடன் விஸ்வாமித்திரன் தோன்றினான். ராஜரிஷி பிரம்மரிஷி என்ற பட்டத்தை பெற்ற எமக்கு அழைப்பு வந்தது. அமரலோகம் புறப்பட்டேன். அமரேந்திரன் சபை அச்சபையிலே 30 கோடி தேவர்கள், 48,000 விசுவார்கள், 1000 கிந்தியர்கள், அஷ்டரிக்கும் பாடல்கள் அனைவர் வீட்டிற்கும் அச்சபையில் அமரேந்திரனுக்கு சந்தேகம் என்ன சந்தேகம்? உலகத்தில் மனிதனாக பிறந்தவன், மகிழ்ந்து பொய்யாதவன், சந்தானமற்றி பொருளாதாரமற்றி காதவன், ஒரு பொய்குண சொல்லாதவன் உலகத்தில் இருக்கின்றானா என்று கேட்க யாவரும் பேசாது கேட்க என்ன அறிவித்தான் வச்சிருக்கேன். இருக்கின்றான் பாருக்கு ஒருவன், பராமர சகோதரன், நம்மோருக்கு ஒருவன், நீதிக்கும் நேர்மைக்கும் வளனுக்கும் தொழில்நுட்பம் விட்டான். அயோத்தியாவில் மன்னன் திருச்செந்த வளர்ந்து பரமசீடன் அரிச்சந்தன் ஒருவன் இருக்கிறான் என்று தெரிவித்தான். அரிச்சந்தன் இருக்கிறானா? யாரவன்? இல்லை. பெயன் பலகன் பராதாரம் இருப்பன் மற்றும் நிறைவும் பெயனுமுள்ள பிள்ளம் கல்வன் கயவன் காமுகன் என்று யான் தெரிவிக்க இருவருக்கும் கடும் வாக்குவாதம் மற்றபடி மூண்டது. முடிவில் அரிச்சந்தை நானே பெயர் ஆக்குகிறேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு புறப்பட்டேன். புலகம் வரவேற்றான், வாழ்த்தினேன். நாடுதாங்க வந்த காரணம் அரிச்சந்திரா, உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் ஒன்று வளர்க்கவிருக்கின்றேன். அதற்கு சின்ன திரவியம் தேவைப்படுகிறது. உன்னிடம் இருந்து பெற்று செல்லலாம் என்று வந்தீங்க சுவாமி. அப்படியானால் தாங்களுக்கு எவ்வளவு தூரம் வேண்டும் என்று கேட்டான். கூறினேன், மட்ட பாறையின் மீது மதம் கொண்ட யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் ஆட்சி அவன் கையில் வெள்ளி கமன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சோழாக்கிய உயரம்பால் விழுந்ததுமா அப்புறம் வெல்ல வேண்டும் என்று கேட்டேன். கேட்ட கணக்கில் தண்டனை என்று எடுத்து வந்து கொடுத்தான். யாரும் கொடுக்க முடியாத வரவியத்தை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் பரப்புகிற நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர அவன் குடிகளான் என்று எண்ணி முடியற்ற பயிர்களை விலங்குகளை அழித்து அனைத்து பெட்டிகளை கொண்டு விட்டான். இவன் நீதிமானிலும் பணக்காரதான் என்பதற்கு ஐயமில்லை என்று எண்ணினேன். தேவர்கள், முனிவர்கள், மாநிலர்கள் இவர்கள் காமங்களுக்கு செல்லாதவர்கள் ஒருவருமே இல்லை என்று எண்ணி திட்டித்தேன் 2 மாதர்களை. விடுத்தேன் அவன் பக்கம். அவனை பங்கப்படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அடித்து துரத்தி அவமானப்படுத்தினான். சண்டாளனை சிங்கமோ கட்சித்தேன்.
எனது சினம் தெரிய வேண்டும் என்றால் எனது புத்திரிகளை உன்னதமான சட்டமதிகள் பாதிக்க வேண்டும். சுவாமி, கண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். ஆளுகின்ற மண்ணை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகின்றேன். பிற மாதர்களை தாயாகவும் தமக்கையாகவும் மதிக்கக்கூடியவன். ஏண்டா சந்திரா, உன்னுடைய கண்களை கேட்டாலும் தருவாயா? நீ ஆளுகின்ற மண்ணை கேட்டாலும் சொன்ன சொல் தவறாதவன், ஒற்றவன், சூரியபடி ஆளுகின்ற மண்ணை கொடுக்கின்றேன். கொடுத்தான் தார் பார்த்து பெற்றுக்கொண்டேன். ஹரிச்சந்திரா, யாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்கலமாக வைத்து விட்டு சென்ற திரவியம் எங்கே? சுவாமி, அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்களும் நானும் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் அதுவும் அடங்கிவிட்டது. வேறு திரவியம் எங்கே? 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 திண்டாடினான், கிளறினான், கேட்டான். கடு கொடுத்தேன். ராஜகன் 48 நாள் தவணை பெண்டு பிள்ளைகள் கையில் பிடித்துக் கொண்டு காசி மாநகர் வீதியிலே விளையோ விளை, விளையோ விளை, விளையோ விளை என்று அழைத்தேன். அக்கினி ஜமனை காலகண்டமாக உருவத்தை மாற்றினேன். அந்த அரிச்சந்திரனை சந்தமதியும் மைந்தன் தேவதாசன் விளக்குவாங்க அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். தரகு கூலிக்காக தன்னையே விலகூறி செல்லும் அரிச்சந்திரனை கொற்றேன். தன்னிசை வீரபாகமாக உருவத்தை மாற்றி அந்த அரிச்சந்திர விளக்கு வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். அன்று 56 தேசத்தை அரசாண்ட சக்கரவர்த்தி இப்பொழுது மயானம் காக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மனைவி சந்திரமதி அங்கே காலகண்டத்தில் விஷப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மைந்தன் தேவதாசன். தேவதாசா, அந்த குழந்தைகள் மனத்திற்கு தமத்தில் சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? நீ காட்டிற்கு சென்றவன் தான். மறுபடி நாட்டினுடைய வாதம் படக்கூடாது. பார்க்கின்றேன். நாகப்பா, நாகராஜா, எப்பொழுது என்ன நீ நாக சர்ப்பமாக காட்சியளிக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கும் தென்படாமல் ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. உயிரை கொய்துவா விஸ்வாமித்திரனுக்கு அகம்புடையோர் வம்சத்திலே முள்ளப்பூ மணக்குதடி, முள்ளப்பூ மணக்குதடி முக்குளத்தோர் வாசலிலே, மல்லிகைப்பூ மணக்குதடி அகம்புடையோர் வம்சத்திலே முள்ளப்பூ மணக்குதடி, முள்ளப்பூ மணக்குதடி முக்குளத்தோர் வாசலிலே, முள்ளப்பூ மணக்குதடி முக்குளத்தோர் வாசலிலே. மருது பாண்டிய பேரை சொன்ன புலி வதங்கும் பாரு, மருது பாண்டிய பேரை
கண்மணி
அமுதன் கொம்பி ஐயோ 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 நாட்டினில் மைந்தர் விட்டு இந்த நாட்டினில் மைந்தர் விட்டு நடந்துமே வந்திட்டாரோ அவர்களை கேட்டுமே வருவோம் என்றால் கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட வழியும் காணே 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 மகனே மகனே தெய்வமே தெய்வமே மகனே 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 பல்வான மகன் வாரே மகனே
இறைவா பரமேஸ்வரா பார்வதி நாயகா பக்தர்களை காக்கும் பரம்பொருளே ஆதியை அந்தமிழாத ஜோதியே காசி விஸ்வநாதா கருணைக்கடலே உன் கருமையால் அயோத்தியாபுரியை நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்து இல்லை என்று வரக்கூடியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வாழ்ந்த எத்தனை காலம் தவத்தில் சிறந்தவரும் மகாமுனிவரும் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி அடியெடுத்து வைத்தார் அயோத்தியாபுரியை வந்தவரை நாட்டு மக்களுக்கு நானும் எனது மன்னவரும் எந்த சந்திரமதியை நான் பெற்ற மகள் லோகிதாசனும் நாட்டு மக்களுக்கு பொன்பொருளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மன்னர் வருகையை கேள்விப்பட்டு எழுந்தோடி அவர் பாதம் பணிந்து வாருங்கள் சுவாமி வந்த நோக்கம் யாது கூறுங்கள் சாமி என்று கேட்டதின் பலன் நாடிலக்க வைத்தார் நகரிலக்க வைத்தார் நாட்டு மக்களை எங்களிடமிருந்து பிரித்து வேடிக்கை பார்க்கின்றாயே தாயே பராசக்தி யாருக்கு என்னமா திங்களைத்தோம் எவருக்கு என்னமா திங்களைத்தோம் கூலியை குறித்தோமா குறைமலை கழித்தோமா இல்லை என்று வந்தவரை பின்னே போ என்று அதிகாலை எழுந்த நான் பெற்ற மகன் அதிகாலை எழுந்த நான் பெற்ற மகன் அசலாத்து மைந்தர்களோடு சென்றார் தெற்பை சேகரிக்க நான் பெற்ற மகனை காணாமல் அந்த சாயி பொழுது ஆகியும் என் பிள்ளை வராமல் ஐயரகத்திலே வீட்டு வழிகளை அப்படியே போட்டுக்கொண்டு வீதிவழியை நான் பெற்ற மகனை தேடி வந்திருக்கின்றேன் தாயே வராசக்தி மேலவனாந்திரம் சென்ற எனது மகன் லோகிதாசனுக்கும் பக்கத்து அசலாத்து மைந்தர்களுக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த சந்திரமதியாகி எனக்கும் நீதான் அருள் பாலிக்க வேண்டும் தாயே நீதான் அருள் பாலிக்க வேண்டும் என்னம்மா பாராமுகம் என்னம்மா என்னம்மா பாராமுகம் என்னம்மா இதனடி பதமாரம்மா அம்மா என்னம்மா இதனடி பதமாரம்மா எப்போதும் போல ஐயனகத்திலே என்னை அடிமை கொண்ட வேதிர் இல்லத்திலே வீட்டு வழிகளை செய்து கொண்டிருந்தேன். என்னை அடிமை கொண்ட வேதிராகப்பட்டவர் கோபக்கலனோடு என் அருகில் வந்து நின்று சந்தி என்ன செய்கிறாய் என்று கேட்டார்.
ஐயா இதோ வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன், என்ன இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா, எந்த வேலைகளை இருந்தாலும் செய்து முடிக்கின்றேன், எனக்கு பயமாக இருக்கின்றது, தாங்கள் வந்து சந்தி என்று சொன்னவுடன் என்ன வேலை இருக்கின்றது சொல்லுங்கள் ஐயா என்று கேட்டேன். அடி சந்தி, விடிந்தால் என் அகத்திலே திடீரென்ற சிதார்த்தம் நடக்கப் போகின்றது, அதற்கு வேண்டிய காரை பிரண்டை முன்னை முஷ்ணை பாவிலை தெற்பை போன்ற சமத்துக்கள் யாவற்றையும் மேலவனாந்தரம் சென்று பறித்து வர வேண்டும்படி என்று சொன்னார். ஐயா இந்த அகத்தில் உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்துவிட்டு ஓடோடி சென்று பறித்து வருகிறேன் ஐயா என்று பாதம் பணிந்தேன். அடி சண்டி, நீ காட்டுக்கு சென்று விட்டால், கானகம் சென்று விட்டால் அகத்தில் உள்ள வேலைகளை எல்லாம் யாரடி செய்வது, உன் மகனை போய் வர சொல்லி என்று ஐயா நான் பெற்ற சிறுவன் அறியா சிறுவன் ஐயா, அந்த பச்சிளங்குழந்தை அந்த பிஞ்சு கால்களை வைத்துக் கொண்டு மேலவனாந்திரம் சென்று எப்படி ஐயா தெற்பை சேகரித்து வருகிறான், கொஞ்சம் கருணை காட்டுங்கள் ஐயா. வரமா வரமிருந்த தவமா தவமிருந்து அந்த வர்ண பகவானை நினைத்து பெற்றெடுத்த பிள்ளையை கானகம் அனுப்ப சொல்கிறீர்கள் ஐயா, இதை எப்படி ஐயா நியாயமாகும் என்று ஒரு வார்த்தை கேட்டேன். அடி சண்டி, என்னுடைய கட்டளையை செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை, போய்விடச் சொல் என்று சொன்னான். நான் பட்ட மகன் என்னை கட்டி அணைத்துக் கொண்டு, அம்மா தாத்தா உங்களை ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றார், எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா, தாத்தா உங்களை ஏசுவது எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா என்று என்னை கட்டி அணைத்து கதறி அழுதான். நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். அப்பா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தந்து காத்து கொண்டிருக்கின்றார் ஐயர். உன் தந்தை யார்? அயோத்தியாபுரியில் இருந்து நாட்டை விட்டு வெளிவரும் பொழுது விலையோ விலை, விலையோ விலை என்று விலை கூறி வரும் பொழுது நம்மை வாங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரிடம் பொண்ணும் இல்லை பொருளும் இல்லை ஐயா. ஐயரகத்திலே இருக்கக்கூடியவர் தான் ஐயா நம்மளை விலைக்கு வாங்கி நம்மளுக்கு உணவு கொடுத்து காத்து கொண்டிருக்கின்றார். அன்னாரிட்ட கட்டளை செய்வதற்கு கடமை அல்லவா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொன்னேன். எப்படி சொன்னேன்? சந்திரமதியாக விளந்ததை நினைக்கும் மதுரை சேர்ந்த மேகலா சகோதரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இந்த கைத்திரளை பொன்னிலையை போற்றி மலர் மாளிகை மாணிக்கமலை அவர் சொல்கிறார். பொன்னாடை போத்தி மாலை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பெற்ற மகன் லோகிதாசனுக்கு ஆறுதல் சொன்னேன். இந்த தாய் எப்படி சொன்னேன்? நான் பெற்ற மகனுக்கு காலமகள் கந்திரப்பா, காலமகள் கண்டிருப்பாள் சின்னையா, நாம் கண்களங்கே கவலைப்பட்டு என்னையா. காலமகள் கண்டிருப்பாள் சின்னையா, நாம் கண்களங்கே கவலைப்பட்டு என்னையா. நாலு பக்கம் காதல் ஒன்று சொல்லையா, நாலு பக்கம் காதல் ஒன்று சொல்லையா, அது நமக்கு ஒரு வழியிலையா என்னையா. காலமகள் கண்டிருப்பாள் சின்னையா, நாம் கண்களங்கே கவலைப்பட்டு என்னையா.
இல்லையா மகனே நமக்கு இல்லையா காலமகள் கண்டிருப்பா சின்னையா நாம் கண்டதையே கவலைப்பட்டு இல்லையா நாலு பக்கம் வாசலும் இல்லையா அது நமக்கு ஒரு வழி இல்லையா சொன்னையா காலமகள் கண்டிருப்பா சின்னையா நாம் கண்டதையே கவலைப்பட்டு இல்லையா இப்படியெல்லாம் நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி மேலவனாந்திர செல் மகனே ஐயர் கட்டளையிட்டு இருக்கின்றார் போய் வா மகனே என்று சொன்னேன். நான் பெற்ற மகள் லோகிதாசன் அம்மா நான் போக போறேன் அம்மா, ஆனால் எனக்கு தாங்க முடியாத பசியா இருக்கின்றதம்மா, ஐயரிடத்தில் சொல்லி ஏதேனும் சிறிது ஆகத வாங்கி தாருங்கள் அம்மா என்று கேட்டார். ஓடினேன் ஐயா வேதி என்னை அடிமை கொண்ட புண்ணியவர்களே, நான் பெற்ற மகன் மேலவனாந்திரம் செல்ல போகின்றார், அவனுக்கு தாங்க முடியாத பசியா இருக்கிறது ஐயா, என் பிள்ளைக்கு ஏதேனும் சிறிது ஆகாரம் தாருங்கள் ஐயா. அடிச்சந்தி உனக்கு தெரியாதா, திதி முடியும் வரை விடியும் வரை யாருக்கு மன்னமும் கிடையாது ஆகாரமும் கிடையாது, உன் மகனை பசியோடு போய் வர சொல் என்றார். நான் பெற்ற மகனுக்கு போய உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அந்த உணவு வடித்த தண்ணீராவது கொடுங்கள் ஐயா, என் பிள்ளை பருகி கொண்டு மேலவனாந்திரம் செல்வான் என்று இருகரங்குப்பி கேட்டுக்கொண்டேன் ஐயா. அடி சண்டி, உன் மகனுக்கு பசி எடுக்குது என்று நீ சொல்கின்றாய், திதி முடிய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன், இதில் எதில் பெருசு என்று சொன்னார். உன் மகனுக்கு பசி எடுத்தால் மேலவனாந்திரம் செல்லும் வழியில் ஓடுகிற கங்கை ஒன்று இருக்கின்றது, அந்த கங்கையிலே 3 கை தண்ணீர் மாத்திரம் சொல்லி நான் பெற்ற மகனுக்கு அவன் பிறந்த நாள் என்று 33 தேவர்களுக்கு மன்னமிட்டு அபதமிட்டு எல்லோரும் வாழ்த்தினார்கள். தேவதாசா 100 ஆண்டுக்கு நல்லா இருக்க வேண்டும், 100 வயதுக்கு நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அப்பொழுது நான் என்ன செய்தேன், தங்க கிண்ணத்திலே பால நம்பி செய்து நான் பெற்ற மகனுக்கு லோகிதாசனுக்கு நிலாமுகம் காட்டி, உன்னு மகனே ஒரு வாய் வாங்கிக்க மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு ஊட்டச் சென்றேன். எனக்கு பசி இல்லையம்மா பசி இல்லையம்மா என்று என்னை சுற்றி சுற்றி வந்தான் நான் பெற்ற மகன். அப்பேற்பட்ட மகனுக்கு இப்பொழுது ஒரு வாய் சோறு கொடுக்க முடியாத பாவி ஆகிவிட்டேன் இந்த பெற்ற தாய். நான் பெற்ற மகனுக்கு எப்படியெல்லாம் பெற்றெடுத்து வளர்த்தேன் அவனை என்றான். அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு, அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ள பிள்ளை மகனே உள்ள பிள்ளை மகனே தாய் வழி நீ நடத்த தந்தை வழி பெயர் எடுக்க, தாய் வழி நீ நடத்த தந்தை வழி பேர் எடுக்க, நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே, நான் அதை பார்த்திருக்க நேரமில்லை மகனே நேரமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ள பிள்ளை மகனே. உயிரிழந்து வளர்வதற்கு
உள்ளமில்லை மகனே அன்னமிட்ட கைகளுக்கு உள்ளமில்லை மகனே உள்ள பிள்ளை மகனே உள்ள பிள்ளை மகனே உள்ள பிள்ளை மகனே போய் வா மகனே போய் வா மகனே என்று நான் பெற்ற மகனுக்கு சொன்னேன். அம்மா, எனக்கு காடுபடம் போன்ற இடங்கள்லாம் நான் பார்த்ததில்லை தாயே. தெப்பை என்றால் என்னவென்றே அறியாதம்மா. என்னை காட்டுக்கு போக சொல்கிறீர்கள் அம்மா என்று நான் பெற்ற மகன் கேட்டான். என்னோட யாராருமா வருகிறார்? நான் ஒருவனாக செல்ல வேண்டுமா, இல்லை என் கூட யாரும் வருகிறார்களா என்று நான் பெற்ற மகன் லோகிதாசன் கேட்டான். அப்பா, நீ ஒருவனாக செல்ல வேண்டாம் அப்பா, உங்கூட ராம வரா, சேசு வரா, கோவிந்த வரா, ஓ கூட்டாளி இவர்கள் அனைவரும் வருகிறார்கள் அப்பா. அவர்கள் கரங்களை படித்துக் கொண்டு அங்கே மேலவனாந்திரம் சென்று தெற்பை யாவட்டை சேகரித்து வா மகனே என்று அனுப்பினேன். நான் பெற்ற மகன் லோகிதாசனை, நான் பெற்ற மகனை லோகிதாசனை எழுப்பினேன். அந்தி சாயும் பொழுதாகியும் நான் பெற்ற மகன் வராமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வேன் இன்னமும் வர காணே. என்ன செய்வேன் இன்னமும் வர காணே. இதெல்லாம் ஒருபுறம் என்றால் வேதியருக்கு அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு எனது மன்னவர் சென்றார். அடிமைப்படுத்தி வைத்துவிட்டு வேதியருக்கு அடிமைப்படுத்தி வைத்த தாராவதி, பிள்ளைக்கு துணை நீ, உனக்கு துணை பிள்ளை, ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருங்கள் என்று எனது மன்னவர் சொல்லி சென்றார். சொல்லி சென்று வெகு நாள் ஆகிவிட்டது. என் மன்னவரை காணாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, எங்களை பிரிந்து எங்கே இருக்கின்றீர்கள்? தெய்வமே, மன்னா எங்க இருக்கின்றீர்கள்? உங்களை காணாமல் நாங்கள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றோம். சுவாமி, எப்பொழுது வருவீர்கள், எப்பொழுது வருவீர்கள் என்று உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். சுவாமி, உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு சனம்
தூங்கிருச்சு தூது காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலே அது ஏனோ புரியலையே ஒரு சமயம் இருக்கு தூது காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே மகனை நினைத்து என்னை சுற்றி சுற்றி வருவான். ஒரு நிமிடம் கூட என்னை பிரிந்து இருக்க மாட்டான். நான் பெற்ற மகன் அவனை பெற்றெடுத்து வளர்த்து கொடிய காட்டுக்கு அனுப்பி வைத்து என் உள்ளமெல்லாம் புதர்கின்றது. என் பிள்ளைய வரமா வரமிருந்து தவமா தவம் இருந்து அந்த வர்ண பகவானை நினைத்தேன். செல்லமாக நாட்டை ஆழ்வாய் என்று கனவோடு நான் இருந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது என் மகன் காட்டுக்கு சென்று என் வயிற்றில் புளிய கரைத்ததை போல இருக்கின்றார். என் மகன் எப்படி எல்லாம் அந்த காலிலும் முள்ளிலும் காட்டிலும் வீட்டிலும் கஷ்டப்படுகின்றானோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன். என் மகனை காணாமல் எப்படி ஆரிராரீரோ 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 சின்னம் சிறுக்கிளையே சித்திர பூவிலையே சின்னம் சிறுக்கிளையே சித்திர பூவிலையே அன்னை மனமேடும் தந்தை மனம் தூண்டும் நாடகமே ஞானத்தை கேளடா சின்னம் சிறுக்கிளையே சித்திர பூவிலையே
சின்னஞ்சிருக்கையே இப்படியெல்லாம் நான் பெற்ற மகனை தேடி தவித்துக் கொண்டிருக்கின்றேன். மேலவனாந்திரம் ஒத்த பிள்ளையை உன்னால பார்த்துக்க முடியாதா தாராவதி என்று என்னை கேட்பார். மேலவனாந்திரம் வீட்டு வழிகளை முடித்துக் கொண்டு நீ சென்று பறித்து வர வேண்டியதுதானே. நான் பெற்ற மகனை எப்படி எடி விட்டே காட்டுக்கு கானகத்தில் ஒண்டியாக என்று எனது மன்னவர் கேட்பாரே. செல்லமாக வளைத்துக் கொண்டிருந்தார். அவர் மடியிலேயே கிடத்தி நான் பெற்ற மகனை அவர் முத்தமிடாத நாளே இல்லை, அவனை கொஞ்சாத நாளே இல்லை. எங்கள் இருவரையும் பிரிந்து என் மன்னவர் எங்கே எப்படி இருக்கின்றாரோ உண்ணாரோ உறங்கினாரோ ஒருவழியும் தெரியாமல் மன்னவா எங்கிருந்தாலும் எங்களுடைய நினைப்பாகத்தான் தாங்கள் இருப்பீர்கள் என்று என் நம்பிக்கை இருக்கின்றது. அதை போன்று எங்களுடைய கட்டை தான் எங்க இருக்கின்றது, எங்களுடைய உயிரெல்லாம் உங்களை நாடித்தான் இருக்கின்றது. மன்னா எங்கிருந்தாலும் விரைவாக வர வேண்டும் என்று உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் சுவாமி. எங்கிருந்தாலும் விரைவாக வர வேண்டும் மன்னா. கலைமகள் கை பொருளே கலைமகள் கை பொருளே உன்னை காப்பதில்லையோ
காட்டுங்களே கலைமகள் கை பொருளே உம்மை கவனித்தால் இல்லையோ நன்மை கொண்டே மைக்கோமலை காட்ட நான் யாரும் மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்ட நான் யாரும் மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்ட கலைமகள் கை பொருளே இல்லையோ பறக்கின்ற பச்சைகள் எல்லாம் மது இடங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டது. நான் பெற்ற மகன் ஒரு பிள்ளை, அவனை காணாமல் தவித்துக் கொண்டு ஐயரகத்தில் வீட்டு வழிகளை அப்படியே போட்டுக்கொண்டு தேடிக்கொண்டு வந்திருக்கின்றேன். என் மகன் எங்கே? அசலாத்து மைந்தர்களை காணவில்லை. நான் என்ன செய்வேன்? எத்தலைத்த போடாமல் எத்தலைத்து போடாமல் எத்திலைத்து போடாமல் எத்தனை தூரம் கேட்டானோ எத்திலைத்து போடாமல் எத்தனை தூரம் வர அது வர நானே மகன் வர
இப்பொழுது என் மகனை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க போகின்றேன். அப்பா லோகிதாசா வந்து விட்டேன். இது அப்படியா? சாலை அதிகாரி மாரிமுத்து அண்ணா அவர்கள் 100 ரூபா அன்பை கொடுத்துருக்காங்க. இந்த தேவர பாட்டு மதுரை பாட்டு பாட ஐயா பாடலை பாராட்டி பெட்டி கிடையாது. Thank you.